இப்ப செங்கோட்டையன் தாவேக்கள் இணைஞ்சிருக்காரு. திமுக பெரிய பின்னடைவை ஏற்படுத்தின தேர்தலில் இல்லைங்க. அண்ணன் செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி, அனுபவமிக்க ஒரு அரசியல்வாதி. அவர் இன்னைக்கு அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்திலிருந்து அவர் தாவைக்காங்கிற ஒரு இயக்கத்துக்கு போயிருக்கிறார். இதனால திமுகவுக்கு எப்படி நம்ம பலவீனம் பலம் நம்ம சொல்ல முடியும்? திமுகங்கிற அது ஒரு மிகப்பெரிய இயக்கம். அது அவங்களோட செயல்பாடுகள், இன்னைக்கு தமிழக அரசோட செயல்பாடுகள், மாண்பு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் வச்சு இன்னைக்கு அவங்க நம்பிக்கையோட இருக்கிற மறுபடியும் இங்க இந்த திராவிட மாடல் அரசு தான் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அண்ணன் செங்கோட்டன் அவர் போய் தாவாக்களை சேர்ந்ததுனால இது பாதிப்புங்கிற நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் என்னதான் அண்ணன் செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த ஒரு பழுத்த அரசியல்வாதியா இருந்தாலுமே அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தாவைக்களை சேரும்போது அங்க சிறப்பா செயல்படக்கூடிய சூழ்நிலைங்க இருக்கணும். தாவேக்க தலைமை அதுக்குண்டான வாய்ப்புல அவர் செங்கோட்டையன் இதெல்லாம் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். அதே வேளையில அண்ணன் செங்கோட்டையன் தாவேக்கால சேர்ந்ததுனால திமுகவுக்கு ஒரு பின்னாடி நம்ம எப்படி சொல்ல முடியாது. திமுகங்கிறது அவங்களோட அந்த இயக்க சிறப்பா செயல்பட்டு இருக்கு, அரசு செயல்பட்டு இருக்கு. அந்த நம்பிக்கையின்படி அவங்க ஜனங்கிட்ட போறாங்க. இறுதி ஜனங்கிறது அவங்க இறுதி எஜமானர்னு சொல்ல முடியும். அவங்க முடிவெடுக்க போறாங்க. நான் வரையறுக்கிறேன். நம்ம அண்ணன் செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் என்னதான் இருந்தாலும் ஒரு திராவிட இயக்கத்திலிருந்து இருந்தவர் இத்தனை வருஷம் பயணிச்சிருக்கிறாரு. அவர் இந்த செயல்பாடு நீங்க பெரியார் அண்ணா அவர் கொண்டாடுறாரு. அவர் பெரியார் அண்ணாவோட கொள்கைகளை கொண்டாடும் போது அதை அவர் சொல்லும் பொழுது தாவேக்கால இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு போகும்போது அது நல்ல விஷயமா தான் பாக்குறேன். நான் இன்னைக்கு திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அதிமுக இருக்க அனைத்து திராவிட இயக்கங்களும் எதுக்கு பெரியார் அண்ணா வச்சுதான் வந்திருக்கிறாங்க. பெரியார் அண்ணா இல்லாம இன்னைக்கு தமிழ்நாடு கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில ஒரு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதுக்கு பெரியார் அண்ணா தான் காரணம். அதை அவர் அண்ணன் செங்கோட்டை சொல்றேன். அது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். நான் நீங்க இதுல ஒரு சூட்சம் இருக்கு, நான் மறுக்கல. நான் என்னைக்கு புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா மறைஞ்சாங்களோ அதுக்கப்புறம் அதிமுக பலவீனப்படுத்தணும், அதிமுக பிளவுபடுத்தணும், திமுகவுக்கு மாற்றா அதிமுக இருக்கக்கூடாது, பாஜக இருக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். நீங்க அதிமுகவிலே பல தலைவர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க. இப்ப அண்ணா செங்கோட்டையை வெளியே வந்திருக்கிறாரு. அது அவங்க பாஜக பொறுத்தவரைக்கும் இருக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் இத்தனை வருஷம் இருந்திருக்கு. இப்போ அது டிஎம்கேக்கு மாற்றா நாம ஏன் வரக்கூடாதுங்கிறத பாஜகவுடைய ஒரு இதா கூட இருக்கலாம், மறுக்கிறதுக்கு இருக்கலாம். அதுக்கான செஞ்சிருப்பாங்க சொல்ல முடியாது, இருக்கலாம்.